சினி கார்னர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1. இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் ரானி ஹாலன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மேண்டலின் மற்றும் ஃப்ராய் வந்து நடிச்சிருப்பாங்க. மாயா அண்ட் ரியான் அப்படின்ற கேரக்டர்ல. ஸோ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா 2 பேர் ஒரு இடத்துக்கு வராங்க. பட் ஆன் த வேல அவங்களுடைய வண்டி ரிப்பேர் ஆகுறதுனால அண்ட் ஊட்ஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. மொத்தத்தில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 40 minutes வரைக்கும் தான் வரும். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் அப்படின்றவர் வந்து ஒருத்தவங்களால அடிக்கப்பட்டு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு அதுதான் ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. அவர் வந்து எல்லாரும் வந்து அப்படியே ஆக்ஸ் வச்சு ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டவங்க வந்துட்டு வெட்டிட்டு போயிட்டாங்கன்றது. அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் காரில் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க லவ்வர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து மாயா அண்ட் ரயான். அவங்க தான் படத்தினுடைய ஹீரோயின். ஸோ மாயாவும் ரயானும் ஆல்மோஸ்ட் 5 years வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்களுடைய 5th anniversary செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரிப் போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய ஒர்க் ரிலேட்டடாகவும் அங்கே போக வேண்டியது இருக்குது. அண்ட் அவங்க போகக்கூடிய ஆன் த வேல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீனஸில் கார் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டின்னருக்காக ஒரு பிளேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரிகானில் நிறுத்துறாங்க. அண்ட் வீனஸில் போய் டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு பிறகு அவங்களுக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஒரு சில இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஜெஃப் அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுட்டு மிஸ்ஸிங் அப்படின்றது பார்க்குறாங்க. அண்ட் அங்கே வந்து இருக்கக்கூடிய வெயிட்ரஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல் பேசும்போது இல்லை வி ஆர் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னும் போது இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் கூட இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. ஏன் நம்மளை வந்து இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷாப்பும் இருக்கும். அண்ட் இவங்களுடைய கார் அங்கேருந்து மறுபடியும் டின்னர் முடிச்சுட்டு ஓகே நம்ம கிளம்பலாம், நம்மளுடைய எங்கே போகணும்னு நினச்சோமோ அங்கே போகலாமின்றதுக்காக கார் எடுத்தால் கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அது வந்து ஃபால்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கே வந்து ஏதோ காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் தான் இருக்குது என்னோட ஷெட், நீங்கள் விட்டுட்டு போங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், மார்னிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு. ஆனால் இந்த ஊட்ஸில் நான் எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன்ற மாதிரி மாயா அண்ட் ரயான் இருக்கும்போது அந்த வெயிட்ரஸ் மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு கேபின் சொல்லி விடுறேன், அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி அந்த கேபினில் போகிறாங்க. கேபினில் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு சுத்தமாக நெட்வொர்க் இருக்க மாட்டுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய நெட்வொர்க்லேருந்து சுற்றிலையும் யாரும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஐசோலேட்டடான ஒரு பிளேஸாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ரயானுக்கு வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். அவருடைய அந்த இன்ஹேலரை மிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க கார்லேயே அப்படின்றது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக மறுபடியும் அவர் வந்து போவார். அண்ட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு லேடி வந்து நாக் பண்ணுவாங்க. தாமரா எங்கே இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டு, இல்லை அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிவிட்டு இவங்க இந்த டைமில் யார் இவங்க இங்கே வந்து இருக்கிறாங்களேன்ற மாதிரி பார்ப்பாங்க. மறுபடியும் அனுப்பிட்ட பிறகு அவங்கள சுற்றி ஏதோ அமானுஷமாக ஒரு மாதிரி நடக்குதுன்ற மாதிரி மாயா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இன்ஹேலர் எடுக்கிறதுக்கு போகிற ஆனால் கார் டோர்லாம் வந்து லாக் ஆகிருக்கும், எடுக்க முடியாது, பேக் மேலேயே தான் இருக்கும். அண்ட் ஷெட்டும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் அங்கே இருப்பார். அண்ட் கார் டோரை அதை தாண்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். சடனாக ஒருத்தர் வந்து நிற்பார். பார்த்தா அந்த மெக்கானிக், எப்படி என்னுடைய ஷெட்டில் விட்டது, நீ இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் பண்ணுவேன், இல்லை என்னுடைய பேக்கில் இருந்து எடுக்க வேண்டிய எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே இருட்டாக இருக்கும். ஃபுல் இருட்டில் மாயா மட்டும் அந்த ஊட்ஸ்குள்ளே இருப்பாங்க கேபினில். அண்ட் அவங்கள யாரோ ஒருத்தவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபோக்கஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ மாயா அப்புறமா என்ன பண்ண தெரியாமல் சாங் ப்ளே பண்ணுவாங்க. பட் ஆனால் சாங் மாறி மாறி வரும் அவங்க ப்ளே பண்ணுறதை தாண்டி. அண்ட் அவங்க அதுக்கப்புறம் போய் ஷவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர் க்ரோ அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டவங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் காட்டுவாங்க. ஸோ அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அந்த ஒரு பயத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க யாரோ பார்க்குறாங்களேன்னு இந்த ஃபீல் பண்ணுறதுக்குள்ள பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் வெளியில் வந்து ஓகே நம்ம வந்து ரெடி ஆகலாம் வர்றதுக்குள்ளன்றதுக்காக அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே பவர் கட் ஆகிடும். பவர் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஃபேஸில் வந்து யாரோ ஒரு மாஸ்க் போட்டவங்க ஒரு ஃபேஸ் வந்து தெரியும். அண்ட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா வாலில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தவருடைய ஃபேஸ் ஒன்று தெரியும். ஸோ இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் ஆகிட்டு கொஞ்சம் சவுண்ட் போட ஆரம்பிச்சுட்டு ஃபோன்லாம் பார்த்து தேடுவாங்க, ஃபோன் கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா பெல் நாக் ஆகக்கூடிய டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்கும். அண்ட் மாயா அங்கே போய் ஓப்பன் பண்ணால் அதே சேம் லேடி
தாமரா எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு வருவாங்க. ஏன் இவங்க இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்க, தாமரான்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள போக சொல்லிடுவாங்க. மறுபடியும் அவங்க போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நாக் ஆகிற சத்தம் கேட்டதும் இவங்க பயந்துட்டு வந்து பார்த்தா ரேயன் வந்திருப்பாரு. ஸோ ரேயனும் என்ன ஆச்சு, இல்லை எனக்கு இது மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்கணும், நீ வந்து இல்லை மர்ஜுனா எடுத்தல, ஸோ அதுதான் உனக்கு வந்துட்டு ஹாலோசினேஷன்லாம் உனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கும், அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் கன்சோல் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் யாரோ ஒரு சத்தம் பெல்கா சத்தம் கேட்கும். வெளியில் போய் 2 பேர் திறந்து பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸில் ஷேடோவில் ஒரு லேடி தெரிவாங்க, இவங்களை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வரும். அண்ட் அவங்கள தேடி ஓடுவார் ரயான். இந்த பக்கம் பார்த்தா மாயாவை ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து பார்த்துட்ருக்குறான்றது இந்த சைடில் காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் சுற்றிலையும் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி உள்ளே போய் லாக்லாம் போட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து டின்னர் வந்து சாப்பிட்லான்ற மாதிரி டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேலேருந்து அப்படியே பிளட் வந்து சொட்டும் அவங்களுடைய டின்னரில். அலறி அடிச்சுட்டு மேலே பார்த்தா அவங்களுடைய சாப்பிடக்கூடிய அந்த மேலே இடத்துல அப்போ தான் வந்து கட் பண்ண சிக்கன், அதாவது கோழியை வந்து கழுத்தில் அறுத்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பிளட் வந்து அப்படியே இவங்களுடைய சாப்பாட்டில் விழும்போது 2 பேரும் ரொம்ப அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் போய் எங்கேயாவது ஒருத்தர் லாக் பண்ணிட்டு இருப்போன்ற மாதிரி பெட்ரூம்குள்ளே ஓடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சுற்றி மாஸ்க் மேன் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ மாஸ்க் மேனும் போது 2 மாஸ்க் மேன் அண்ட் ஒரு பெண் கேர்ள், இந்த ஷார்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்ட ஒரு கேர்ள், அவங்களும் வந்து இருப்பாங்க. அண்ட் எல்லார் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸும் இருக்கும். ஸோ இந்த பயத்தோடையே அவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதாவது ஒரு விதத்தில், ஏன்னா அவங்களுடைய பெட்ரூம் டோரை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணணுன்றதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறமா அண்டர் கிரவுண்ட் கூடிய வே வந்து தெரிஞ்சிடும், அதுக்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக க்ராலிங்லேயே எப்படியாவது வெளியில் போயிடணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேன், அந்த கேர்ளுடைய பாட்டு சத்தம் அண்ட் அவங்களுடைய வாக்கிங் ஸ்டெப்ஸ் சவுண்டு எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கோம். அண்ட் க்ராலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரயானுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஹேலர் வந்து மறுபடியும் கீழே விழுந்துடும். அண்ட் அது இல்லாமல் அன்னோயிங்லி போகக்கூடிய வேகத்தில் மாயா அங்கேருந்து ஒரு ஆணியில் கையை வச்சுடுவாங்க. கையை வச்சதுக்கப்புறமா கத்தவும் முடியாது, கத்தனா மாஸ்க் மேலேருந்து நம்மளை எங்கே கொண்டுடுவாங்களோன்ற பயத்தில் அவங்க அந்த வலியை தாங்கிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது அதுக்கு மேலேயே ரயான் கை மேலே அப்படியே எலிங்கெல்லாம் ஏறி போடுறதையும் இருக்கும். அண்ட் ஒரு வழியாக அவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா ஓகே நம்ம வெளியில் வந்தாச்சு, நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போகிறதுக்காக பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வண்டிகை எதுவுமே வேலை செய்யாது, எல்லாமே ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே ரொம்ப நாளாக அங்கே போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இவருடைய பைக் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பைக் ஆல்ரெடி அந்த மாஸ்க் மேன் வந்து எரிஞ்சிட்ருக்கும். அந்த மாஸ்க் மேன் வந்து அப்படியே போகிறதையும் பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ண தெரியாமல் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கன் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து இவங்களை எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இது தேவைப்படும் வரும்போது ஒரு பூத் சத்தம் கேட்குது. உடனே இவங்களாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ரயான் வந்து சுட்டுறாரு. சுட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தா தெரியுது, மாயா சொல்கிறாங்க இல்லை இவர் வந்து இது ஓனரு, இவர் வந்து ஜோ, இவருக்கு தான் இதுக்கான ஓனர், நம்ம தப்பாக சுட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ் பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி இவங்க இருந்து அந்த கேரேஜுக்கு மாஸ்க் மேன்லாம் போவாங்க. அண்ட் அவருடைய கார் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஓகே இது வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, நம்ம முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோன்றதுக்காக அந்த காரில் ஏறி ஓடலான்னும் போது பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க அந்த ஸ்க்ரை க்ரோ அந்த மாஸ்க்கு. துரத்துக்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் எல்லா பக்கமும் லாக் பண்ணிவிட்டு அந்த கார் கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் ஸ்டக் ஆகிடும். ஸ்டக் ஆனதுக்கப்புறமா என் கால் மாட்டிக்கிச்சு, நான் எப்படியும் வெளியில் வர முடியாது, நீயாவது தப்பிச்சிடுன்னு சொல்லி மாயாவை வெளியில் அனுப்பி வைப்பார். அண்ட் இவருக்கும் கொஞ்சம் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்குள்ளே அந்த மாஸ்க் மேன் இவங்களுடைய வண்டியை மொத்தமாக கொளுத்துறதுக்கான வேலையை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் தப்பிச்சு வெளியில் வந்துடுவார் ரயான் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த மாஸ்க் மேனை நல்லா அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. மாஸ்க் மேன் ஓகே போயிட்டுருப்பாருன்னு நினச்சா மறுபடியும் அவர் எழுந்து போவார். அண்ட் இவர் இந்த பக்கம் வந்து மாயாவை தேடிக்கிட்டே அந்த ஊட்ஸ்க்கு நடுலாம் போவார். மாயா வந்து எப்படியோ ஒளிஞ்சுக்கணுன்ற இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ்ஸ் எல்லாம் காஞ்சி போன லீவ்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு கையில் வந்து ஸ்கல் அவங்களுக்கு படும். அதுதான் வந்து ஏற்கனவே அவங்க மிஸ்ஸிங்கில் பார்த்து ஜெஃபுடைய பாடி அங்கே இருக்கும். அதில் அலறவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் நடுக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்கள் வந்து எட்டி பார்த்துட்டு இங்கே இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அந்த ஜோடைய கீ எடுக்கும்போது ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க மாயா. ஃபோன்லேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நெட்ஒர்க் கட் ஆகிடும். பட் ஒரு வழியாக அவங்க அட்ரஸை சொல்லிடுவாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாரோ இவங்களை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியும். அந்த பக்கம் ரேயானையும் அடிச்சிடுவாங்க. அண்ட் கண்ணை திறந்து பார்த்தா 2 பேரையும் சேரில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. கட்டி போட்டு வச்சுட்டு உங்களுக்கான நேரம் இதுதான், இதோடு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு சென்ட் ஆஃப் சாங்கையும் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி ரயான் வந்து மாயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவருடைய
ப்ரொப்போஸை வந்துட்டு மாயாவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணும்போது ரேயானை வந்து நெஞ்சில் குத்தி அப்புறமா ஆக்ஸில் வெட்டி சேரை ஃபுல்லாக உடச்சி அவருடைய உயிர் போகிறது அப்படின்னு நின்று ரசிச்சிட்டு இருப்பாங்க மாஸ்க் மேன் எல்லாருமே. அண்ட் இந்த பக்கம் மாயா அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களையும் வந்து குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாம் சரி, ஆனால் எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதுக்கான காரணத்தையாவது சொல்லுங்கன்னும் போது, ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்க, இங்கே வந்ததுக்காகவே நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு ஆனீங்க அப்படின்ற மாதிரி இந்த பெண்கள் சொல்லிட்டு அப்படியே அவங்க மூவ் ஆன் ஆகுவாங்க. அண்ட் அதுக்குள்ளே போலீஸினுடைய சைரன் சத்தம் கேட்கும். 2 பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா மட்டும் கண் விழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்கள சுற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஓகே, ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம், ஆனால் ரேயான் வந்து போயிட்டாரே அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீலிங்கில் இருந்து அப்படியே ஒரு வைடில் அப்படி பார்க்கும்போது தெரியும் அங்கே அவங்களுக்கு பக்கத்துலேயே அந்த மாஸ்க் மேனும் படுத்துட்ருப்பான். ஸோ எப்படி இருந்தாலும் மாயாவை விட்டு வைக்க போகிறதில்ல, மாயாவையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக அங்கேயே தொடருது அப்படின்ற அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி வந்து இதில் வந்து சிக்கினாங்க அப்படின்றதான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டார்க் விஷனுடைய அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில், அந்த ஹாரரை நம்மளுக்கு வந்து சூப்பர்பான மியூசிக்கில் நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து மேன்லினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரேயான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அவர் கேர் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார். அண்டு எடிட்னுடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு பல்ஸில் வச்சுருப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. பட் ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதோட முடிய போகிறதில்ல, இது இன்னும் தொடர போகுதுன்ற ஒரு ஃபினிஷோட தான் படத்தினுடைய டைரக்டர் ரெனி ஹார்லின் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 வந்து இப்போ இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னுடைய ப்ரீவியஸ் சீக்வென்ஷியல்னுடைய தழுவலில் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நடுங்க, நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது கொஞ்சம் பயத்தோடு பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய சஸ்பென்ஸ், ஹாரர், த்ரில்லர் ஜானரில் நிறைய மூவிஸ்னுடைய ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.